அப்படி ஒரு வாழ்வாதாரங்கள் வேலை திட்டங்கள் அப்படி இப்படி ஒரு இடங்களில் போய் யாருக்கும் எல்லாரும் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை தானே. கட்டிடம் பழைய இருந்த கட்டிடங்கள் அப்புறம் நிறுவனம் வந்து பிற்பாடு இந்த சில நிறுவனங்கள் அப்போ இந்த நிர்வாக கட்டமைப்புகள் ஒன்றும் சரியாக வராததால் அப்படியே பராமரிப்பு இல்லாமல் கிடந்தது. என்ன தேவைக்காக இது கட்டப்பட்டது? இது வந்து இந்த இயக்க காலப்பகுதியில் இருந்த கட்டிடங்கள்லாம் பெரும்பாலும் நெல் தான் வந்து புதுசாக அதில் ஒரு கட்டிடம் இருந்தால் இது வந்து அந்த நேரத்தில் புதுசாக அந்த நேரத்தில் இருந்த கட்டிடம் இருந்த கட்டிடம் இந்த கட்டிடம் பின்னுக்கெல்லாம் கிடக்கு அந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தின கட்டிடம். இது வந்து விழுப்புலிருந்து பாவனைக்குரிய தேவையான கட்டிடங்களாக தான் இருந்தது. கம்ப்யூட்டர் அரசகாணி அரசகாணி இப்போ வந்து அது ஏஜிஎஸ்ன்ற இதில் பொருட்படுத்தி இப்போ ஒவ்வொரு கட்டிடமாக கொடுத்து இப்போ இதை வந்து எங்களுக்கு தந்துருக்குது. கிராம சங்கத்தின் எங்களோட செயற்பாட்டு தேவை என்ன செயற்பாடு ஆர்டிஎஸ்ன்ற தேவைப்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு வேறு கட்டிடங்கள் இல்லை. ஏன்னா எங்களோட கிராமத்துக்குள்ள இருந்த நிறைய கட்டிடங்கள் எல்லாத்தையும் வேறு ஒரு அமைப்புகளுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தது. அப்போ எங்களோட கிராமத்துக்கு ஒரு ஆளுமையான நிர்வாகங்கள் இதுகள் பெரிய செய்யாமல் இருந்ததால் அது அந்த மக்கள் ஜன்னல் எல்லாம் இருந்து அந்த நிர்வாகங்கள் போகும்போது அப்படியே இருந்து அந்த உடச்சி இந்த பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ நாங்கள் நிர்வாகம் எடுத்தால் போல தான் இப்போ இதே எங்களுக்கு என்று வண்டி போட்டு இப்போ எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இறங்கி எங்களுக்கு அந்த இயங்கக்கூடிய நிலைமையை கொண்டு வர்றதுக்கு இப்போ எங்கள்கிட்ட நிதி வசதி இல்லை. அந்த பிரச்சனையால இப்போ நாங்கள் அதாவது அந்த கோரிக்கையை தான் இப்போ நிறைய பேருக்கு பாவனை இல்லாமல் தான் இருக்குது. இல்லை அது இது வந்து அவங்க ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்குது அந்த பாவனைக்கு. அவையெல்லாம் இப்போ போன கிழமை வந்து பார்த்துட்டு போனாங்க. நெல் எடுக்கவோ அடக்கவோ இன்னொரு இயலை. ஆனால் ஒவ்வொரு தண்ணீரை வரைக்கும் வேறு அந்த ரெண்டு மாதிரி என்னவோ கொடுத்துருக்கீங்க இதாக பிரதேச செயலத்தாங்க. அவர் வந்து இந்த அறுவடை நேரங்களில் வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி தாண்டி போட்டு அப்படியே இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் செய்கிறாரு. கொள்வனவு துறைகளை வந்து இங்கே வச்சு தான் கொள்வனவு செய்கிறாரு. எங்களுடைய நெல்படு சந்தைப்படுத்தல் சபைக்குரிய அது இல்லை. ஆனால் அவரும் வந்து அங்கே தெற்கு பழனூர் பக்கத்துக்குள்ள ஒரு இந்த சகோதர மொழியோட ஆளுக்கு தான் சிங்கள ஆளுக்கு தான் கொடுத்துருக்கு. இதில் வந்து அந்த இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வந்து மொழியை விடவே இருக்கணும்னு நினைக்கலாம். அப்படியே சந்தைப்படுத்தல் சபை இருக்குதான் அது அதில் இந்த கேள்வி ஆளுகைக்கு கீழே அதற்கு கொடுத்துருக்கு. அவைகள் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் காலத்தில இருந்து நெல் கொள்வனவு கவர்மெண்டால செய்தது இல்லை. கவர்மெண்டால செய்யறது இல்லை. ஆனால் அவங்க அந்த கவர்மெண்ட்டின் இதில் போட்டு செய்யும்போது இதில் போட்டு வந்து கவர்மெண்ட்டின் விலக்கட்டுப்பாட்டு ஒரு செட் தான் இங்கே எடுத்துக்கிங்க. அவர் தான் போட் போடுறோம். நெல் சந்தைப்படுத்தல் சபைன்ற ஒரு போட்டை போட்டு தான் நாங்கள் கிலோவுக்கு மாதிரி எடுக்கிறோம். இல்லை இல்லை அதை செய்கிறவர் ஒரு தனி உரிமையாளர் தான் அதை நெல்லை கொள்வனவு செய்கிறவர். அந்த சந்தைப்படுத்தல் சபையின் விலைக்கு ஏற்ற மாதிரி கொள்வனவு செய்வார். மற்றபடி எங்கடாக்கள் விலைக்கிட்ட ஒரு விலைக்குரிய அரசாங்கம் கொள்வனவு கொள்வனவு செய்ய பதிவுக்கு தனிநபர் தானே வச்சு பதிவு செய்கிறார். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஜப்காரர் இல்லையே. நீங்கள் இது இப்போ ஆர்டிஎஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட பிரதேச சபையில் கேட்டு உங்களுக்கு ஆர்டிஎஸ் தாரன்ட்டு இந்த கட்டத்தில் நாங்கள் வந்து இப்போ ஜிஎஸோட காய்ச்சிருக்கு. இப்போ ஜிஎஸ் வந்து டிஎஸோட காய்ச்சி ஜிஎஸோட காய்ச்சி நம்ம போக மாட்டேங்காச்சு. டிஎஸோட சபைக்கு இல்லை டிஎஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் கிடக்குது. அப்போ இதான் எங்களுக்கு வந்து அந்த சின்ன பொதுநோக்கு மண்டபம் காணாது. ஏன்னா அங்கே வந்து கிராமம்னா பொதுநோக்கு மண்டபங்கிறது தானே 6 5 அது வந்து மாதர் சங்கத்தின் செயற்பாட்டுக்கும் இருக்குது.
மற்ற சில தேவைகள் மற்ற அந்த மாதர் அந்த குழுக்கள் சம்பந்தமான மீட்டிங்கள் அதுகளுக்கெல்லாம் அது பயன்பட்டது. அது வந்து சில கோயில்கள் தேவை கண்டாலும் அது ஒரு அன்னதானம் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் பெறலாம். எங்களோட கிராம மக்களின் அளவுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த கட்டிடம் போதாது. மற்ற கட்டிடம் எல்லாமே எங்களை மாதிரி வேற வேற திரைக்கிடங்களுக்கு நிறுவனங்களுக்கு எல்லாம் கொடுபட்டு. அப்ப நாங்கள் பார்த்தேன்னா அது கடைசி எங்களை நிர்வாகத்தினருக்கு இந்த கட்டிடத்தையாவது தாங்கள் சொல்லி கேட்டதுன்னு தான். ஏற்கனவே இதுல